ஜோதிடத்திலே சில பேர் நாமநாடின்னு சொல்றாங்க இல்லையா? நாமநாடி அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒவ்வொரு பிளானட் ஆட்சியோ உச்சமோ நீசமோ ப்ளஸ் அப்படின்னா பரிவர்த்தனை ஆயிருக்கு, வக்ரம் ஆயிருக்கு, விளிம்பாயிருக்குங்கிறத வச்சு நம்ம ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இது ஒரு முறை, ஜாதகம் பார்த்து ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்றது ஒரு முறைன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த நாமநாடிங்கிறது என்னன்னா, ஒருத்தர் பெயர் இருக்கு பார்த்தீங்களா, அவரோட பெயரை வச்சு அவரோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும், அவங்க லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த பெயர் கிரியேட் ஆகுறதே என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஒருத்தருக்கு ஒரு பெயர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஜ்குமார்னு ஒருத்தருக்கு பெயர் அமைதுன்னு வச்சுக்கலாம். இந்த பெயர் ராஜ்குமார்னு அமையறதுக்கு காரணமே அது சூரியன் பவரா இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த மாதிரி பெயர் ராஜ்குமார்ங்கிற பெயரே. ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில பெயர்கள் இருக்கு. ஸோ இந்தந்த நட்சத்திரங்கள் இந்தந்த இப்படி பெயர் இருந்தால், செல்வின்னு இருந்தால் சுக்கிரன் பவராக இருக்கும், லட்சுமின்னு இருந்தால் சுக்கிரன் பவராக இருக்கும், சுந்தரன் இருந்தால் சுக்கிரன் பவராக இருக்கும். ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த சுக்கிரன் கிரகத்தோட பிரச்சனைகள் சார்ந்த, காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் லைஃப்ல நிறைய பேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த நாமநாடிங்கிறது மூலியமா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு பெயர் அமைகிறது கூட நீங்க என்னதான் பெயரை தேடி கண்டுபிடிச்சு பெயரை மாத்தி காம்பினேஷன் பண்ணி, இல்ல நீங்க ஜாதகம் பார்த்து என்னதான் நீங்க பெயர் வச்சாலும் அந்த பெயர் அமைகிறதே பாத்தீங்கன்னா இயற்கையோட விதிப்படி உங்களுக்கு எந்த பிளானட் உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி அமைய போதோ, என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க பெயர்களும் அமையும். குரு உச்சமா இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு அமையக்கூடிய பெயரும் பாத்தீங்கன்னா குரு சம்பந்தப்பட்ட பெயர்கள் தான் உங்களுக்கு அமையும். அப்படிங்கிறது இந்த நாமநாடிங்கிற முறையில பெயர்களை வச்சே உங்க லைஃப்ல அமையக்கூடிய எல்லா விஷயங்களும், குட் அண்ட் பேட் திங்ஸ், முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே பெயர்களை வச்சு சொல்லிடலாம் அப்படிங்கிறதான் இந்த நாமநாடிங்கிற முறை. ஸோ இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான அஸ்ட்ராலஜர் நெல்லை வசந்தன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, அவர் பாத்தீங்கன்னா இந்த பெயர்களை வச்சே ஒருத்தர் லைஃப்ல நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயங்களும், முக்கியமான விஷயங்கள், முக்கியமான தருணங்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத பெயர்களை வச்சே அவர் நிறைய ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு. அது கரெக்டாகவும் இருந்திருக்கு. ஸோ நாமநாடிங்கிற முறைங்கிறது பார்த்தீங்கன்னா, நாமநாடி அப்படின்னா இதுதான் ஒருத்தரோட பெயரை வச்சே அவருக்கு லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா இந்த நாமநாடி முறைங்கிறது.